இந்த மக்களை கானான் தேசத்தில் முழுமையாய் கொண்டு போக முடியல பாருங்களேன், கொண்டு போக முடியல. அவனை ஏறக்குறைய சொல்ல போனால் மனைவியை பார்த்தா அவனுக்கு இவங்களே தான் கொண்டுட்டாங்க, பாதியிலே கொண்டாங்க. தேவனோடு அவன் கொண்டிருந்த அந்த உறவுனால தான் அவன் பாதுகாப்பட்டான். கடைசியில் சொல்ல போனால் ஏன் அவன் கொண்டுட்டாங்கன்னா, கண்மலையை முதல்ல ஆண்டவர் கண்மலையை பார்த்து அடினார், அடித்தான், தண்ணி வந்துருச்சு. நம்ம இதெல்லாம் வேதத்தில் யாத்திராமெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம முக்கியமான நிகழ்வுகளையெல்லாம் பார்க்கணுங்க. ஏன்னா வேதம் நமக்கு சரியாக தெரியணுங்க. நம்முடைய இந்த கோர்ஸில் வேதத்தை நாம் முக்கியமாக நாம் நம்ம ஒரு அடுத்த போகும் பொழுது அது நம்ம புத்தகத்து ரீதியாக டாக்டரினை வந்து நம்ம புத்தகத்தின் அடிப்படையில் கொண்டு போக போகிறோம். ஆகவே தேவன் வந்து சாதாரணமான மனுஷன் இல்லைங்க. மோசே தேவனை முகமுகமாய் கண்ட ஒரு மனுஷன். சொல்லப்போனால் தேவனோடு பேச இந்த சொல்லப்போனால் மோசே சாதாரணமான மனிதன். அவர் தோற்றுட்டார். ஆக முதல் முறை கண்மலையை பார்த்து பேசினார். முதல் முறை கண்மலை பார்த்து அடிச்சிட்டார். ரெண்டாவது முறை பேசினார். இவன் ரொம்ப கோவப்பட்டான். சாந்த குணமல்லவன் தான். அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டானுங்க. டென்ஷன் தான், வேற என்ன. அவன் ஆண்டவர் சொன்னதை சரியா கவனிக்கல பாருங்களேன். இந்த ஜனங்க மேல இருந்த கோபம். போன தடவை சொன்னார்ல அடினாரு, போட்டு அடிச்சான். ஆண்டவர் சொன்னார், மோசே நீ கானான் தேசத்தில் பிரவேசிக்க மாட்டார். முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ்ட். இவர் தேவனுங்க, நீங்க இவர் தேவன். நீங்களும் நானும் இவரோட கூட விளையாட முடியாது. இவர் கண்டும் காணாமல் இருக்கிறவரா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இவர் தேவன். வானத்தை பூமி உண்டாக்கினார். பூமி சுத்திட்டு இருக்குது, சாதாரணமா இல்லை. 6600 கிலோமீட்டர் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றி பம்புற மாதிரி சுத்திட்டு இருக்கிறாருங்க. இவர் தாங்க செய்யறாரு இதை. 16600 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துகிட்டு இருக்குது சூரியன் சுற்றி. இது யார் செய்யறது? ஆண்டவர் செய்யற. அவர் சும்மா அது பம்பரத்தை மாதிரி சுத்திட்டு இருக்கிறார். இவருக்கு இது ஒண்ணுமே கிடையாது. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். சூரியனை உண்டு பண்ணின கர்த்தர் ஒரு நரகத்தை உண்டு பண்ண முடியாதா? இவ்வளவு அழகான பூமி உண்டாக்கின ஒரு மோட்சத்தை உண்டு பண்ண முடியாதா? இவர் சாதாரண தேவன். இதெல்லாம் தானா வரல, தேவன் உண்டாக்கினது. இன்னைக்கு நீங்களும் நானும் இத்தனை கிரகங்கள் மத்தியில் பூமியை இவ்வளோ அழகாக படைச்சு இதில் மரம் செடி கொடி அத்தனை 130வது சங்கீதத்தில் ஃபியர்ஃபுல்லி ஒண்டர்ஃபுல்லி மேட். அவர் சொல்கிறார், ஆண்டவரே என்னை ஆச்சரியப்பட விதமாக என்னை உருவாக்கி இருக்கிறீர். உண்மையாலுமே மனுஷனுடைய செயல், நான் இப்படி பேசுகிறேன்னா அதுக்கு நம்முடைய சரீரத்தில் எத்தனை காரியம் நடக்குது தெரியுங்களா? என் மூளையில் நான் யோசிக்கிறேன், என் மூளையில் இந்த வார்த்தையை நான் பேசணும்னு சொல்கிறேன். அந்த சன நேரத்திலேயே அந்த நாக்கு அது சுழத்துது. மூளையிலேருந்து அங்கே வருது அந்த இம்பல்ஸ் வந்து நாக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சுழது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விதமாக நான் நாக்கை சுழட்டினா தான் பேச முடியும். அப்போ அந்த மூளையிலேருந்து இந்த வார்த்தையை நான் பேசணுன்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தைக்குரிய விதத்தில் அந்த நாக்கு அது சுழற்றுது. இல்லைன்னா நான் இப்படி பேச முடியாது. இந்த நாக்கு சுழல்னா என்ன ஆகுங்க? அப்போ இதை யார் செய்கிறதுங்க? இதெல்லாம் தேவன் செய்கிறாரு. அப்போ நான் யோசிக்கும் பொழுதும் யோசிக்கிறதுக்கும் நாக்கு பேசுறதுக்கும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் தான். அப்படி டக்குன்னு வருது அது. அதுமாதிரி மனுஷன் ஆண்டவர் அவ்வளோ அழகாக படைச்சிருக்காருங்க. ஆகவே தான் சங்கீதக்காரர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேட், ஆண்டவரை என்னை அற்புதமாக சிருஷ்டித்திருக்கிறீர் சொல்கிறார். நீங்கள் வானத்தில் உள்ள சூரிய நட்சத்திரம் பார்க்கும்போது மனுஷன் நினைக்கிறதுக்கு எம்மாத்திரம். அதுமாதிரி இவர் தேவன். இந்த தேவனிடத்தில் நீங்களும் நானும் உறவு கொண்டு வாழ்கிற ஒரு அருமையான வாழ்க்கையை கிறிஸ்துவின் மூலம் நம்ம கொடுத்துருக்கார். ஆனால் இவரை நம்ம ஏமாற்ற முடியாது. இவரை நான் ஏமாற்ற பார்த்தேன்னா என்ன நானே ஏமாற்றிக்கிறேன். என்னை எல்லாமே அது தெரியும் அவருக்கு. இன்னைக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன், ஒரு நாள் நான் மறிக்கத்தான் வேணும். என்னுடைய மரண நேரம் எப்போ, எப்படி நான் மறிப்பேன், எத்தனை செகண்டில் மறிப்பேன், எல்லாம் ஆண்டவர். அவர் ஆதியும் அந்தமும் அவர் தான், அல்ஃபா அண்ட் ஒமேகா. என்னுடைய வாழ்க்கையில் கடந்தது தெரியும், இப்போ நடக்குது தெரியும், வரப்போது எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட போய் நான் என்னை நல்லவனாக காட்டுறதுனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குங்களா? டாக்டர் இடத்துல போய், டாக்டர் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் பாருங்க, என்னுடைய கண் நல்லா இருக்குது,
என்னுடைய ஹார்ட் நல்லா இருக்குது, என்னுடைய லங்ஸ் நல்லா வேலை செய்யுது, என்னுடைய கை காலில் நல்லா, என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். டாக்டர் அடுத்தது எனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கான்னு உன்னை வெளியே அனுப்புவாங்க. ஏன் நீ நல்லா இருந்தாலும் எதுக்கு இங்கே வர, இவனை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்றாங்க. பிரயோஜனம் இல்லை. நீ ஆண்டு இடத்துல போய் நிறைய சமயங்கள் அப்படி தான் நம்ம ஜெபிக்க, நிறைய பேருடைய ஜெபம். இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, சர்ச்சில் ரொம்ப ஏஞ்சல் மாதிரி ஜெபம் பண்ணுற சகோதரிகள், தூதர்களை போல ஜெபம் பண்ணுற சகோதரெல்லாம் இருக்கிறாங்க. ஆஹா, என்ன ஜெபம், என்ன அருமையான ஜெபம். ஆனால் ஒரு சின்ன வார்த்தை கூட ஆண்டவர்கிட்ட போகிறதில்ல. ஏன்னு கேட்டால், நீ ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணுறது, மற்றவங்களுக்காக, மற்றவர்கள் உன்னை மெச்சிக்கொள்ளணுன்னு அவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணுற, வேறு உண்மை கிடையாது. உண்மை அதுதான். அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா? சுத்தமாக இல்லை. இப்போது இந்த மோசே தவறிட்டான். இப்போ ஆண்டவர் யோசுவாவை கூப்பிடுறார். அந்த யோசுவாவை கூப்பிடும் பொழுது அவனிடத்தில் அவர் ஒன்று சொல்கிறாரு பாருங்க. யோசுவா யார்? மோசேக்கு கை கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தவர். அவரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவரை தெரிந்து கொண்டு நீங்கள் இதெல்லாம் நம்ம கவனமாக பார்க்கணும். பாருங்கள், அந்த யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் இங்கே மோசேயே தோற்று போன இல்லை, இந்த வணங்கா கழுத்தில் மக்களை எப்படி வழி நடத்துறது முடியுமா? அவ்வளோ பெரிய தேவ மனுஷனாலே முடியலையே. இந்த யோசுவா நடத்த முடியுமா? யோசுவாவில் வெற்றியாய் செய்து முடிக்க முடியுமா? அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அது யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 1 வசனம், கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, யோசுவா மரிச்சிட்டார், மோசே மரிச்சிட்டார். யோசுவா பார்த்து சொல்றார், என் தாசனாகிய மோசே மரித்து போன 2வது வசனத்தில், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரேல் புத்தருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆண்டவர் கமாண்ட் பண்ணிட்டார். சரிப்பா, அவர் மரிச்சிட்டார். இப்போ நீங்கள் புறப்பட்டு யோர்தானை கடந்து அந்தாண்ட நீங்கள் போகணும். அப்போ ஆண்டவர் சொன்னார் 3வது வசனத்தில், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். முடிஞ்சிருச்சு, நான் கொடுத்துட்டேன்ப்பா, புறப்படுங்க. எல்லையும் குறிச்சிட்டார். 4வது வசனத்தில், வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடக்கி ஐப்பிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்குது தான் உங்களுடைய எல்லைப்பா, புறப்படுங்க, நான் அதை உங்களுக்கு கொடுத்துட்டேன், போய் நீங்கள் சுதந்திரத்து கொள்ள வேண்டியதான்னு சொல்லிட்டார். மோசே இப்போ இல்லை. இப்போ யோசுவா அங்கே நிற்கிறாரு. அப்போ இதை வழிநடத்தும்படியான யோசுவாட்ட ஆண்டவர் சொல்கிறார். இதை நீங்கள் நம்ம கவனமாக பாருங்கள், கவனமாக கேட்கணுங்க. இது ஏன்னு கேட்டால், இந்த மக்களை வழிநடத்தும்படியாக யோசுவானிடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு கொடுத்துட்டேன், எல்லையெல்லாம் குறிச்சிட்டாரு, இதுதான் இப்போ சொல்லிட்டாரு. இப்போ செய்கிறதுக்கு அவனுக்கு கொடுத்த அந்த வழிமுறை என்ன, அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவங்ககிட்ட அவர் சொல்கிறார். இப்படியெல்லாம் செய்ப்பா, அப்போ நீ சுதந்திரித்து கொள்வாய். அப்போ செய்யலைன்னா சுதந்திரிக்க மாட்டேன், அவ்வளோதான். அப்போ அவர் சொன்னார் அந்த 6வது வசனத்தில், பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவளுக்கு பங்கிடுவாய் சொல்லிட்டார். நீ பங்கிட போகிறப்பா. பி ஸ்ட்ராங் அண்ட் ஹவ் எ குட் கரேஜ், தைரியமாக இரு. யோசுவானிடத்தில் சொல்லார். யோசுவா உண்மையிலேயே அப்போ பயப்பட்டிருப்பான். ஐயோ ஆண்டவரே, எப்படி இது முடியும்? நான் என்ன பண்ண முடியும் ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ தைரியமாக இருப்பா. அந்த 7வது வசனத்தில் அங்கே தான் முக்கியம், இதுதான் முக்கியம். இது இல்லைன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அவுட்டு. நியாயப்பிரமாணத்தை தெரியும், யோசுவாவுக்கு தெரியாதா என்ன? மோசே கொடுத்தாரு, மோசையோட கூடயே இருந்த இந்த மனுஷனுக்கு நியாயப்பிரமாணமே தெரியாதா?
நியாயப்பிரமாணம் தெரியும், நியாயப்பிரமாணம் அக்கு வேற ஆண் வேற தெரியும் இருக்கு. ஏன்னா மோசையோட கூட இருந்தவர். ஆனால் இவர் என்ன சொன்னார்னா, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய. அங்கே தான் அப்ளிகேஷன். இதுதான் பிரச்சனை. இங்கே செய்ய, நீ செய்யணும்பா, செய்ய கவனமாயிருக்க மாத்திரம், மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. இதை செஞ்சா தான் நீ அதை செய்ய முடியும்ட்டார். முடிச்சு. அப்ளிகேஷன் இல்லாமல் அவனுடைய வார்த்தையை நீ அப்ளை பண்ணாமல் நீ வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. அது கிறிஸ்தவ வாழ்க்கையுமே இல்லை. அப்சல்யூட்லி ஜீரோ, அப்சல்யூட்லி ஜீரோ. உள்ள நீயே நினச்சிக்கலாம் கூட, பிரயோஜனம் இல்லையே. என்ன பிரயோஜனம்? அவனுடைய வார்த்தை தெரியும், ரைட்டு, நல்லா தெரியும், அருமையாக தெரியும். அதனுடைய எல்லா விதமான ரெஃபரன்ஸ் சொன்னால் உடனே வாசிக்க தெரியும். சிலர்லாம் ரெஃபரன்ஸ் சொன்னால் உடனே வாசிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கெல்லாம் ரொம்ப மறதி தான். ரொம்ப நல்ல ஒரு காரியம் தான். ஆனால் என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? இங்கே தான் இன்றைக்கி நம்ம கேள்விக்குறி, பெரிய கிறிஸ்தவங்க மத்தியில் இருக்கிற பெரிய கேள்வியை தான். ஏன்ப்பா, ஏன் என் வாழ்க்கையில் விடுதலை இல்லை, ஏன் வாழ்க்கையில் வெற்றி இல்லை, ஏன் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, ஏன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ஏன் வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை, ஏன் நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன், ஏன் அப்படி இருக்கிறேன்? நான் என்னையும் நினைக்கிறது மட்டும் மற்றவங்களும் பார்த்து ஏன்ப்பா நீ இப்படி இருக்கிற? நீ ஆலயத்துக்கு போகிறல. சில சமயத்தில் சில நம்ம சர்ச்சில் ஒருத்தர், ஒரு இந்து சகோதரன், எங்கள் மனைவி வந்து இந்து சகோதரன், இவர் ஆண்டு சத்தியத்தை கேட்டு சர்ச்சுக்கு வர்றார். எங்கள் மனைவி கேட்குறாங்க, நீ சர்ச்சுக்கு தானே போகிற, ஆனால் ஏன் உனக்கு இப்படி இருக்குது? அவள் சர்ச்சுக்கு போனால் நீங்கள் சரியாக இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்தளவுக்காவது அந்த அம்மா பேசுகிறது ரொம்ப சந்தோஷமான காரியம்தான். ஏன் நீங்கள் சர்ச்சு தானே பாருங்கள், வேதத்தானே வாசிக்கிறீங்க, வேதத்தை இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போகிறப்பா, வேதத்தை வாசிக்கிற, ஜெபம் பண்ணுற, ஆனால் ஏன் இப்படி இருக்கிற, ஏன் இப்படி இருக்கிற? நிறைய கணவன்மார்கள் மனைவிமார்களை கேட்குறது அதுதான், மனைவிமார்கள் கணவன்மார்களை கேட்குறது அதுதான். பிரச்சனை வந்ததுன்னா அதான் கேட்குறாங்க, நீ என்ன படித்து, என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், பைபிள் வாசிச்சு என்ன பிரயோஜனம், பிள்ளைகளிடத்தில் இப்படி நீ பதஷ்டப்படுற, அடிக்கிற, துப்பு குப்புன்னு அது பண்ணுற, கணவன் சரியில்லாது பண்ணுறாரு. இதெல்லாம் ஏன் காரணம்னா, நியாயப்பிரமாணம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லைங்க, அவனுடைய வசனத்தை நீங்கள் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, போதிச்சு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் இருந்தும் நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம், அதுதான் தேவை. அதை நீ செய்யறையா? அதுதான் இன்னைக்கு கேள்வியே. இன்றைக்கி நம்முடைய பாடத்தினுடைய மையமே அதுதான். அதுதான் அப்ளிகேஷன். மோசே தவறிட்டார். நீ அப்படி செய்தால், அதான் சொன்ன, செய்ய கவனமாக இருக்க மாத்திரம், மிகவும் பலன் கொண்ட திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அப்பா நீ அதை செய்யப்பா. நீ செய்யாம நீ நியாயப்பிரமாணத்தை அக்கு வேற ஆணு வேற தெரிஞ்ச பிரயோஜனமே இல்லையே. 8வது வசனத்தில், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கும்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானம் நீ செய்யணும்பா. அதான், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். 2 காரியம் சொல்றார். அப்பொழுது shalt make thy way prosperous and then thou shalt have good success. நீங்கள் பாருங்க, சர்ச்சில் வந்து சும்மா வெறுமனே பேச்சு தாங்க. பிரசங்கம் பண்ணுற ஊழியரும் சரி, ஜனங்களும் திரள்கூட்டமாக போகிறாங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. காரணம், ஆவியானவர் உன்னிடத்தில் இல்லை. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறன்னு சொல்கிறியா? ஆவியானவர் எனக்குள்ள, இன்றைக்கி நிறைய பேர் எனக்குள்ள ஆவியன் அபிஷேகம் சொல்லி பல பாஷைகளை பேசுகிறேன்றாங்க. ஆவியன் பாஷை இருக்குது, அடையாளம், அற்புதம், கனி மட்டும் இல்லையா? அப்போ கனியை மட்டும் அவர் விட்டுருவாரா? அம்மையாரிலே, இன்றைக்கு போலி கிறிஸ்தவம், போலி போதனைகள் மலிஞ்சிருச்சு, ரொம்ப மலிஞ்சிருச்சு. நீ வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக வாழணுன்னா இது
இது எல்லாமே மூட்டை கட்டிடணும். மூட்டை கட்டினால ஒழிய அடுத்ததெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. பழைய காரியத்தெல்லாம் மூட்டை கட்டிட்டு நம்ம புதுசாக ஆரம்பிக்கணுங்க. தேவனுடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைக்க ஆயத்தமாக இருக்கிறேனா? am I willing to build my life upon God's word? இல்லை, அதுதான் பேர். இதை நான் கடைபிடிக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருடைய ஒத்தாசையை தேடுறேன்னா, ஆண்டவர் எவ்வளோ அருமையான வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர், நான் வாலிப நாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் மெடிக்கல் காலேஜில் படிக்கும் பொழுதெல்லாம் எவ்வளோ நாள் பசி பட்டுனீங்க. ஏன்னா பெற்றோர்கள் எனக்கு இது பண்ணிட்டாங்க, நீ ஆண்டவர் நம்பினா அந்த வழியில் போன்ட்டாங்க. யாரிடத்துல போய் காசு கேட்க முடியும்? எனக்கு யார்ட்டையும் போய் கேட்டதும் கிடையாது. ஆனால் அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் பல பாடுகளுடைய கடந்து போனேன். பட்டினிகள், சில சமயம் தண்ணியை குடிச்சு தான் காலேஜுக்கே போகிறதெல்லாம் உண்டு. ஆனால் அந்த நாட்டில் நல்ல விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் அந்த நாட்களில் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் போட்ட காரியம் எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான ஒரு சத்தியத்தின் அடிப்படையில் வாழும்படியான ஒரு கர்த்தர் என சந்திச்சிருக்கார், அவர் மாற்றியிருக்கார். அவருக்காக நாம் வாழும் என்ற வைராக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் கர்த்தர் என்னை வழிநடத்தும்படியாக அவருடைய பாதத்தில் காத்திருந்து போன நாட்களில் கர்த்தர் என்னை கைவிடலை. பாடுகளோட அனுமதிச்சார், நான் கைவிடலை. தள்ளப்பட்டும் நெருங்கி போல, நசுக்கப்படலை. அப்போது இந்த விசுவாசங்கிற வாழ்க்கையில் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மையாலுமே நான் ஆண்டவருக்குள்ளாக வெற்றியாய் வாழ முடியலன்னா, அவனுடைய வசனத்தை அறிஞ்சு பிரயோஜனம் இல்லையே, போதிச்சு பிரயோஜனம் இல்லையே, அதன்படி நான் நடக்கிறேனாங்கிறதான் கேள்வி. யோசுவா பார்த்து அதே தான் சொன்னார். அப்பா, நீ இந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாக இரு, இதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பா. நீ இப்படி செய்யலைன்னா இந்த மக்களை கொண்டு போக முடியாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு உபவாசனத்தில் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நான் இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு சபையில் இருக்கிறப்போ அதில் ஒரு ஆனுவல் கன்வென்ஷன் நடக்குதுங்க. அப்போ நான் ஒரு மாணவன், காலேஜிலேருந்து அந்த ஆனுவல் கன்வென்ஷனை போயிட்டு நான் கலந்துட்டு அப்புறம் எல்லாம் மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அதில் ஒரு முக்கியமான லீடர் அவர் இதெல்லாம் செய்யும் பொழுது அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ரொம்ப அசாதாரணமான கோபம் இருக்குது. அப்போ நான் விசுவாசி, அப்போ தான் 1 வருஷம் 2 வருஷம் நான் அப்போ ஆண்டவருக்குள்ளே வந்துட்டுருக்கிறேன். அப்போ எனக்கு பெரிய கேள்வி வந்துருச்சு, என்னடா இவர் ஒரு ஊழியக்காரர், இவர் மூத்த இவர் என்னடா இப்படி பேசுகிறாரு? இப்படியே எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி ஆயிடுச்சு. இது இப்போ என்னடா இது ஒன்றும் எனக்கு புரியலையே. அப்போ ஆண்டவர் நம்ம மாற்றுறாரோ? இதெல்லாம் என்ன இது பெருமை பேச்சா? அதுமாதிரிலே இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை பார்க்கும் பொழுது அப்படி தான் நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்களை பார்த்து அப்படி தான் நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்களை பார்த்து இன்றைக்கி என்னங்க இவங்க பேசுகிறதெல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் ஒன்றும் வாழ்க்கையில் இல்லை. உன்னை பார்த்து ஒரு வேளை அப்படி பேசுனா, உண்மையாக சொல்கிறேன், நீ ரொம்ப பரிதபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற, ரொம்ப பரிதப்பட்ட நிலையில் இருக்கிற. நீ ஆண்டவருடைய சத்தியத்தை நீ அறிஞ்ச பிரயோஜனம் இல்லையே. என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துகிறாரா, பேசுகிறாரா? உன் வாழ்க்கை துன்பங்களின் மத்தியில் அவர் கூட இருக்கிறாரா? மரண இருளின் பள்ளத்தாக்கள் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். உன்னால் சொல்ல முடியுமா? இல்லைன்னா என்னங்க பிரயோஜனம் இருக்குதுங்க? இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு நான் கேட்குறேன், உண்மையாலுமே கேட்குறேன் உங்கள்கிட்ட. இயேசு ஆண்டவர் யோவான் 14 சொன்னார். யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்ப்பா. அவர் சொல்லிட்டாரு, கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். என்கிட்ட அன்பா இருக்கிறாங்கிற நீ ஆண்டவர் நேசிக்கிறையா?
நேசிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? கட்டளையை கைக்கொள். நான் கட்டளைகளை கைக்கொள்கிறேன்னா பாருங்கள், ஒவ்வொரு நாளும் பல சேலஞ்சஸ், பல சவால்கள் வருது, சோர்வுகள் வருது, தளர்வு வருது, பல காரியங்கள் வருது. ஜெபம் பண்ணுறோம். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வசனத்தை கொடுத்துருக்கார். எனக்கு நேற்றெல்லாம் ஒரு பெரிய கலக்கம். ஏன்னு கேட்டால், ஒரு சில காரியத்தில் ஒருத்தர் ரொம்ப ஏமாற்றிட்டாருன்னு சொல்லலான்னு வைங்களேன். ஏமாற்றிட்டாரு தான், உண்மைதான். சில காரியங்களில் நான் அவரை ரொம்ப நம்பினேன், ஆனால் அவர் ஏமாற்றிட்டார். இப்போது அடுத்தது அவர் செய்தது சரி இல்லை தான். ஏன்னா என்கிட்ட சொன்னது ஒன்று, அவர் நடந்தது ஒன்றா போச்சு. அப்போ எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டேன், அது என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதே மனசில் ஒரு எண்ணமாகவே இருந்தது, என்னடா இவர் இப்படி பண்ணிட்டாரு, அவர்கிட்ட இதை பார்த்து நம்ம சொல்லணும், இப்படி பண்ணிட்டாரு. அப்போ தான் அவனுடைய வசனம் என்ன சொல்லுது? எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லுது. அப்போ இந்த காரியத்தையும் எனக்காக ஆண்டவர் செய்வார்ல. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தர். அப்போ நான் அதை சார்ந்து விட்டேன். அப்பளை தேவனிடத்தில் நண்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது. எனக்கு புரியல ஏன் என்னன்னு. ஆனால் அப்படியே வசனம் சொல்ல, இதுவும் நன்மைக்கு எதுவாக தான் நடத்திருக்கார். எனக்கு தெரியாது, எப்படி என்னெல்லாம் விளக்கப்படுத்த முடியாது, எனக்கு தெரியாது. பின்னால் என்ன நடக்குமோ, எதை வச்சு ஆண்டவர் செஞ்சார் தெரியாது. இப்படி பல வசனங்களை நான் உட்புகுத்த ஆரம்பித்தேன். அப்போது உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்குள்ள ஒரு இனம் புரியாத அந்த எல்லாமே போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஏன்னா அது ரொம்ப என்னை உழட்டிகிட்டு இருந்தது. அந்த வசனத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பற்றி கொண்டு அதன் அடிப்படையில் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய எண்ணத்தையும் நான் அதில் நங்கூரமிட்டேன். அதாவது அதை நான் உறுதிப்படுத்திட்டேன். இல்லை, இந்த ஒரு சூழ்நிலையில் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற அவர் இதை பார்த்துக்குவார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அந்த ஒரே ஒரு வசனம் தான். அதாவது எனக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டேன், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அதுவே நான் கீழ்ப்படிய வேண்டியது இருக்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், என்ன பிரயோஜனம்? வேதம் என்ன சொல்லுது? உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். எவ்வளோ வசனத்தை கேட்டும் அப்படியே முள் போட்டு நறுக்குது. நீங்கள் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா உலக கவலைகள் என்னங்க பண்ண பேசுகிறத பார்த்தா ரொம்ப விசுவாசி நல்ல பயங்கர. ஆனால் உலக கவலைகள்னால சும்மா பயங்கரமாக இருக்காங்க. ஐயோ நான் என்னங்க பண்ணுவேன், என் பிள்ளை என்ன பண்ணுவேன், என் மகளை என்ன பண்ணுவேன், என் மகனை என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பாவை என்ன பண்ணுவேன், எனக்கு கணவன் என்ன பண்ணுவேன், என் மனைவி என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு நான் என்ன பண்ணுவேன். அது ஒரே ஒரு வசனம், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அங்கே முதல் ஸ்டெப்பு நான் ஆரம்பித்தேன். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல். முதல்ல இந்த கவலையை ஒழிக்கணும். இது என்னடா இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இது எப்படி பண்ணுறதுன்றத கவலைப்படுறதை விடு, அதை முதல்ல ஒழிச்சு கட்டணும். ஆகவே அந்த வசனத்தையே தான் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணேன், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆಮೇಲೆ வசனத்தை நான் நான் தெரிஞ்சிருந்தேன், என்ன பிரயோஜனம்? தெரியுது எனக்கு, ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தை கூட ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ எல்லாவற்றுக்கும் மேலே தேவ சமாதங்களை ஆண்டுக்குள்ள. ஆனால் நான் எல்லாம் பார்த்து தெரியும், ஆனால் எப்போ பார்த்தாலும் கவலை. ஐயோ நான் என்ன பண்ணுறது, அடுத்தது என்ன பண்ணுறது, என்ன உன்னை ஆண்டவர் நீ விசுவாசிக்கிறவர் ஜீவன் உள்ளவர் இல்லையா, உனக்கு தெரிஞ்சாதா, உனக்கு தெரியாதா, உன்னுடைய எதிர்காலம் அவருக்கு தெரியாதா, என்னுடைய குடும்பம் எனக்கு தெரியாதா, உன்னுடைய நிலை எப்படி தெரியாதா. சொல்லப்போனால் என்ன அந்த சகோதரன் சொல்லாத அதை ஆண்டவர் தெரியாதா, அவர் ஏன் இதை அனுமதித்தார், ஏன் இதை என்னுடைய வாழ்க்கையில் இப்படி செய்தார், செய்யாமல் இருந்திருக்கலாமே, ஏன் அவர் அனுமதித்தார், அவருக்கு தெரியாமல் அனுமதிச்சாச்சா, ஏன் இந்த காரியத்தை நான் செஞ்சேன், அப்போயே இதை யோசித்து செஞ்சுருக்கலாமே, அப்போயே இந்த காரியத்தை நான் சரிப்படுத்தியிருக்கலாமே, அவர்கிட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் இதெல்லாம் என் ஆண்டவர் அனுமதிச்சார், ஏன் என்ன பிரச்சனை? காரணம் ஆண்டவர் அறிஞ்சிருந்தார்.
அவருக்கு தெரியாமல் எதுவுமே இல்லை. ஒரு அடைக்கலான் குருவி அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுகிறது இல்லை. என்னுடைய உட்காது எழுதலை அறிஞ்சிருக்கிறாரு. என் தலையில் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. என்னை பற்றி எல்லாம் அவருக்கு தெரியும். ஆண்டவரே, அப்போ நான் அதை அப்ளை பண்ணுறது எப்படி? ஆண்டவரே, நான் இதை பற்றி கவலைப்படாதபடிக்கு இதெல்லாம் எடுத்துட்டேன். ஆண்டவரே, வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையில் இது இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில் வந்து மாற்றப்படணும், நான் வந்து இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். உண்மையிலே சொல்கிறேன், அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விடுதலை. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ மன உளைச்சல் இருந்ததை ஆண்டவர் அப்படியே டப்புன்னு மாற்றி விட்டாருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, தேவனுடைய வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு 0.0001% கூட நம்ம ஃபாலோ பண்ணுறதா தான், அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லையே. இந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. ஏன் ஆண்டவர் இடைப்படுதல்? பரிசுத்த ஆவியானோடு கூட பேசுறது இல்லையா? இந்த வசனம் அவர் சொன்னது உண்மை இல்லையா? அதை நம்ப முடியாதா? எனக்குன்னு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருக்காரா? எனக்குன்னு ஒரு நோக்கம் வச்சுருக்காரா? எனக்குன்னு ஒரு வழியை வச்சுருக்காரா? அப்படின்னா அவர்கிட்ட நான் போவேன், அவர்கிட்ட நான் போவேன். வேறு யார்கிட்ட நான் போய் என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கேட்குறேன். அவர்கிட்ட நான் போவேன். அவர் எல்லாம் அழகாக செய்வார், அவர் எல்லாம் மாற்றுவார், நடப்பிப்பார். ஆகவே இந்த அப்ளிகேஷன் இல்லாமல் ஆண்டவர் இயேசு தான் சொன்னார், ஒருவன் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுப்பா. அதுதான் தேவன் சொல்ல. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. நீ என் கற்பனைகளை நீ கை கொள்ள மாட்டேங்கிறையே, நான் உங்களை திக்கற்றதாக விடேன். அருமையார்களே, இந்த அப்ளிகேஷன் இல்லாமல் நீ பைபிளையை கரைச்சி குடிச்சும் பிரயோஜனம் இல்லை. இந்த பைபிளுடைய பெரிய தியாலஜிக்கல் நாலேஜ் எல்லாம் ஒன்றும் அப்சல்யூட்லி ஜீரோ. நான் வந்து கடைசியாக அது ரொம்ப ரொம்ப பாருங்கள், இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை திருத்துக்கோங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் இது ரொம்ப முக்கியன்றதுனால தான் நம்ம மத்தியில் ரொம்ப இதை. இன்னொன்று, நம்ம ஆர்டிகல்ஸை நம்ம அடுத்த கிளாஸ் எல்லாம் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். நான் இல்லைங்க, பைபிள் காலேஜில் போய் நீங்கள் எங்கே போய் படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த சுத்தமாக பிரயோஜனம் அப்சல்யூட்லி ஜீரோ. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். மோசே வந்து தவறிட்டார், அதனால் யோசுவா தவறுன்னு நிச்சயம் இருக்கா? கிடையாது. யோசுவாட்ட இந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய மாத்திரம் அப்ளை இட். நீ அறிஞ்ச பிரயோஜனம் இல்லை. அப்ளை இட். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இதை அப்ளை பண்ணு. ஒருவேளை நம்ம சோர்வாக இருக்குமா, நான் உங்களை திக்கற்ற எத்தனை வாக்குத்தத்தங்கள், நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விலகுவதுமில்லை. சில சமயங்களில் எப்படி எங்கே போகிறோம், உமது ஆலோசனை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். எவ்வளோ ஒரு அருமையாக வேதத்தில் வாக்குத்தத்தங்கள், எவ்வளோ வாக்குத்தத்தங்கள்ங்க, எவ்வளோ அருமையான. நான் உன்னை கைவிடுவதுமில்லை, விலகுவதுமில்லை. சோர்ந்து போகாத. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா கத்தரை தேடலுக்கு ஒரு நானே குறைவிடாது. எத்தனை வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை நான் பற்றி கொண்டு வாழுகிறதும் ஆண்டுடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதும் தான் அப்ளிகேஷன். வாக்குத்தத்தங்கள். இன்னைக்கு நான் ஒரு வனாந்திர பிரயாணம் தான் இருக்கிறேங்க. இந்த உலகத்தில் இளைப்பாறுதல் இல்லை, ஒரு கிறிஸ்தவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை. நான் ஒரு காலத்தில் வாலிபனாக இருந்தேன். நான் வாலிப நாட்கள் ஆண்டை பின்பற்றும் போது ஒன்று கற்றுக்கிட்டேன். இந்த உலகத்தில் ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இங்கே நான் இளைப்பாறுதல் முடியாது. நான் இங்கே வந்து போர்ச்சேவனாக போரிட வேண்டியதாக இருக்குது. நல்ல போர்ச்சேவனாக தீங்கன்னு என்ன சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது போராட்டம் தான். ஆனால் இந்த போராட்டம் என்னுடைய சொந்த பலத்தினால் வாழுகிறது இல்லை, கர்த்தருடைய பலத்தினால, அவனுடைய வார்த்தையினால், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். He will live by God's word. இந்த பிழைக்கிறதுங்கிறது வேற எதனாலையும் நம்ம வாழ்க்கையில் வந்து வாழவே முடியாது. இது ஆவிக்குரிய வாழ்க்கைங்க. நீங்கள் மாம்சத்திலெல்லாம் வாழ முடியாது. மாம்சத்தின் பலத்தினால பாவத்தை மேற்கொள்ள முடியாது. மாம்ச பலத்தினால நீ வந்து ஊழியம் செய்ய முடியாது. மாம்ச பலத்தினால நீ எதையுமே செய்ய முடியாது. அது மாம்சத்தின் அளவில் நீ வாழ்ந்த ஒரு காரியம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில்
இந்த காரியத்தை செய்தாலன்றி பெரிதொரு விடுதலை என்பது இல்லை. ஆகவே இந்த வார்த்தையை நான் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறேன், ஒருவேளை உடனடியாக நீங்கள் பெரிய அளவில்ன்றதில்ல, இங்கே ஒரு சின்ன ஒரு சவாலை சந்திக்கும் பொழுது ஒரு பயம் வருது. ஆண்டு சொல்லியிருக்காரு, பயப்படாதே, நான் உடனே கூட ஆண்டவரே சொல்லியிருக்கிறீர், பயப்படாதே, நான் உடனே கூட. எதிர்காலத்தை குறித்த காரியங்களில் எவ்வளோ காரியங்களில் நம்ம கலங்கும் பொழுது ஆண்டு சொல்கிறார், திகையாதே, நான் உடனே கூட இருக்கிறேன். ஆகவே இந்த காரியத்தில் நம்ம ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்து அதன் அடிப்படையில், அவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை கட்டப்படும். அதுதான் ஆண்டு சொன்னார், என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கட்டுகிறவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என் வார்த்தையை கேட்டும் அதன்படி செய்யாதவன் மணலின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். மழை பெருவெள்ளம் முடிஞ்சு போச்சு. கண்மலையின் மேலே கட்டினவன் நிற்பான், மலையின் மேலே நின்றவன் நிறுத்தி, அவ்வளோதான். ஸோ பிரதர்ஸ், நம்ம இந்த வார்த்தையை மற்ற எல்லாத்தை விட இந்த அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட், அவனுடைய வார்த்தையை நடைமுறைப்படுத்துதல், இங்கே தான் எல்லா கிறிஸ்தவர்களும் தோற்றுவோம். அதுதான் பிரச்சனையேங்க. பெரிய யூடியூபெல்லாம் திறந்தால் என்ன பிரசங்கம், எப்படி பிரசங்கம், அந்த பிரசங்கம், இந்த பிரசங்கம், 1000 பேர், 2000 பேர், 3000 பேர், 10,000 பேர். ஆனால் அப்ளிகேஷன் இல்லையே, அப்ளிகேஷன் இல்லையே, அதுதானே பிரச்சனை. ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு, சரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த சர்ச்சுக்கு போனேன், போதகர் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணார், என்ன பிரயோஜனன்றீங்க நீங்கள்? ஜனங்க அப்படியே போகிறாங்க, ஒரு வார்த்தை கூட அவங்க மனசில் தங்கிறது இல்லை. போன உடனே ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு பெண்கள் என்ன யோசிக்கிறாங்க, இன்றைக்கி கறிக்கடையில் ரொம்ப கூட்டம் இருக்குமா, உங்களுக்கு அந்த மீட்டிங் வர்றதுக்கு முன்னாலே போயிருந்து கறி எடுத்துருக்கணும், காலையில் 5 மணிக்கு போயிருந்தா பரவாயில்ல. அல்லது நீங்கள் வீட்டில் அங்கே வேக வச்சுட்டு வந்திருப்பீங்க, அதை போய் இந்த இதெல்லாம் மசாலாஸ் எல்லாம் அரைக்கணும். வீட்டுக்காரர் இல்லைன்னா கறிக்கடைக்கு எப்படா போகிறது, எப்படா இந்த போதகரை எப்படா மீட்டிங் முடிப்பார், சீக்கிரமாக முடிப்பாரா, என்னடா இன்றைக்கி பார்த்து ரொம்ப நேரம் வேறு அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் இருக்குதுங்க உண்மையாலுமே. ஆகவே மற்றவங்களை விடுங்க, என்னை பற்றி நான் சிந்திப்பேன், என்னை பற்றி நான் சிந்திப்பேன்னு நம்ம அந்த அப்ளை பண்ணுறது என்ன தெரியுங்களா? எனக்கு வலி வந்தால் அந்த மருந்து நான் தான் தடவணும். எனக்கு கையில் வலி இருக்குது, பாம் இருக்குது, அந்த தடவுற மருந்து இருக்குதுன்னா நான் தான் தடவை வைக்கணும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு போய் மருந்தை நான் தடவை விட்டால் அது வலி குறைப்பான், நான் தான் எடுத்து தடவணும். என் கைக்கு வலிக்கு நான் தான் தடவணும். அது மாதிரிலே இது இல்லாததுனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமே ஒரு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. வேதத்தை நல்லா தெரியும், அதை பண்ணி இதை பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி நிறைய கன்வென்ஷனை வச்சு அதை பண்ணி இதை பண்ணி, ஆனால் அப்ளிகேஷன் இல்லையே. கேட்குறதுல ஒரு சின்ன அளவில் கூட மக்கள் அதை அப்ளை பண்ணுறது. வேதத்தை வாசித்து என்ன பிரயோஜனம், நான் அதை அப்ளை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு உண்மையாலுமே நமக்கு தெரிஞ்ச வசனங்களை நம்ம அப்ளை பண்ணாவே நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை பார்க்க முடியும், விடுதலை பார்க்க முடியும். ஆனால் அது இல்லாததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ பிரதர்ஸ், ஏதாவது கேள்விகள் இருக்கா? எந்த கேள்வியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏதாவது நீங்கள் ஒரு வேளை கேள்வி கேட்குற இதில் வந்திருந்தீங்கன்னா தயவுசெய்து சொல்லுங்கள் முத்து. அங்கிள், ஒரே ஒரு கேள்வி மட்டும் அங்கிள். சொல்லுங்க. இப்போ எனக்கு டவுட் என்ன அப்படின்னா, 2 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே பரிசீலித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுவும் அதே மாதிரி நமக்கு ரட்சிப்பின் நிச்சயம் அப்படிங்கிறது கண்டிப்பா அவசியம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. சரிங்க. சோ இந்த 2ஐயும் நான் எப்படி பேலன்ஸா மெயின்டைன் பண்றது? இப்போ நான் ரட்சிப்பின் நிச்சயம் இருக்கு அப்படிங்கும் போது நான் என் விசுவாசத்தை எப்படி சந்தேகிக்க முடியும், அல்லது என்னுடைய ரட்சிப்பை நான் எப்படி சந்தேகிக்க முடியும்? சரிங்க. இப்போ வேதத்தில் ரட்சிப்பை மற்றும் பற்றி பேசலை, ரட்சிப்புக்கு அடையாளங்களும் வேதத்தை பேசுது. ரட்சிப்பின் அடையாளங்கள் பேசு. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் முதலாவது
நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள சாட்சி எடுக்கிறார் என்பது ஒரு இன்னர் அஷ்யூரன்ஸ். இப்போ நான் பேங்க்கில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருந்தேன்னா எனக்கு உள்ளே வந்து நிச்சயமாக தெரியும் நான் பேங்க்கில் 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன். எனக்கு ஒரு 50 ரூபா ஒரு 5000 ரூபாய் செலவு வருதுன்னா நான் உடனே கவலைப்பட மாட்டேன். ஏன்னா பேங்க்கில் எனக்கு 5 லட்ச ரூபா இருக்குது. அப்போ அந்த 5 லட்சத்தை எடுத்து உடனே இதை பண்ணி செஞ்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கு ஆனால் அதே சமயம் பேங்க்கில் 50 ரூபா கணக்கு வச்சுட்டு நான் இங்கே 5000 ரூபா எனக்கு செலவு வந்ததுன்னா ஐயோ நான் என்ன பண்ணுறதுடா, எப்படி பண்ணுறது? ஆகவே அந்த இன்னர் அஷ்யூரன்ஸ் இருக்க அது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்கும்படியான ஒரு நிச்சயமாக வேதம் சொல்லுது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று உங்கள் ஆவியனுடனே தேவ ஆவியானவர் சாட்சி எடுக்கிறார். இது ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பழைய வாழ்க்கை வேற, புதிய வாழ்க்கை வேறங்கிறதை குறித்து நிச்சயமாக சொல்லக்கூடிய டிமார்க்கேஷன் இருக்கும். நான் பழைய வாழ்க்கையில் அப்படி வாழ்ந்தேன். மனசும் மாம்சம் வெறுமைகளை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அப்படி தான் வாழ்ந்தேன். வேத எபேசில் தான் சொல்லுது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நான் இப்போ வாழ்கிறது விசுவாசத்தின் வழியில் வாழ்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை வழிநடத்துகிறார், பலப்படுத்துகிறார், என்னோடு கூட இடைப்படுகிறார். அந்த ஒரு ஆவிக்குரிய உண்மையான நிலை தெரியும். ஒரு தெய்வ பயம் இருக்குங்க. இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பத்தில் தெய்வ பயம் இல்லைங்க. நீங்கள் எத்தனையோ பெந்தகோஸ்து சபைகளை நீங்கள் பார்ப்பீர்களானா பெரிய ஒரு ஆட்டமாக தான் இருக்குது. நான் அது சபையை யாருமே குற்றம் சாட்ட விரும்பலை. ஏன்னா பொதுவாக மக்கள் வெளியே தான் ரொம்ப இது பண்ணுறாங்களே, உள்ளான வாழ்க்கையில் உண்மையான ஒரு வேதத்தினுடைய இப்போ நான் ஆவியால் நிரம்பினேன்னு சொன்னால் நான் வெறுமனை அடையாளங்களை மட்டுமில்லை அல்லது வரங்களை மட்டுமில்லை, என்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மையாலுமே கனிகள் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கா. கனிகள்னால் அந்த அன்பு, அந்த ஆவியானுடைய கனி எனக்குள்ளே இருக்கா. ஆகவே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்று சோதித்து அறியுங்கள்னு சொல்லும் பொழுது விசுவாசங்கிறது ஒரு முழுமையான ஒரு பதம். ஏதோ ஒரு சில காரியத்துக்காக மட்டும். இப்போ சிலர் பாருங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான, நான் இதை ஒரு சில வித்தியாசப்படுத்தி காமிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஒரு பண பிரச்சனை வருது. அந்த பண பிரச்சனைக்கு வரும் பொழுது அப்போது ஆண்டவரே நான் விசுவாசிக்கிற இந்த கஷ்டத்தில் நீ என்னை விடுதலையாக்கணும். இப்போ ஒரு 10,000 ரூபா கட்டணும், எனக்கு இப்போ பணம் இல்லை, நீங்கள் எப்படியா பணம் கொடுப்பீங்க. அல்லது ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, ஊழியர்லாம் வந்து ஜெபம் பண்ணுறாங்க, உபவாசமெல்லாம் ஜெபம், ஆண்டவரே இந்த பிரச்சனை இந்த சகோதரனை விடுதலையாக்கும், இந்த சகோதரியை விடுதலையாக்கும். அந்த பிரச்சனையை வந்து ஆண்டவர் சரிப்படுத்தணும். இது விசுவாசம் அல்ல, இது விசுவாசம் அல்ல. அப்போது அது வந்து ஆண்டவரிடத்தில் நிறைய பேர் வந்து பெற்றுக்கொண்டாங்க, நன்மை பெற்றுக்கொண்டாங்க. ஏன்? தேவனை அறியாத எத்தனை பேருக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அது விசுவாசம் அல்ல. விசுவாசன்றது என்னென்னா விசுவாச வாழ்க்கை முறை, லைஃப் ஆஃப் ஃபெய்த். இப்போ என் வாழ்க்கையில் இப்போ உதாரணமாக சொல்கிறேன், சில காரியங்களை சொல்கிறேன்னு வைங்களேன். இப்போது எனக்கு ஒரு சமயத்தில் ஒரு நடைமுறை வாழ்க்கையில் சொல்கிறேன். நான் ஒரு சமயத்தில் ஒசூரில் ஒரு பிளாட்டு போட்டாங்க. பிளாட்டு போட்டு ஒரு 5000 சதுரடி. அதுக்கு மாதம் இவ்வளோ பணம் கட்டுனேன்னு சொன்னப்போ நான் வந்து கட்டினேன். கட்டிட்டு ஒசூரில் பைபாஸ்லேயே முக்கியமான ஒரு அப்போ வந்து அந்த 1995 2000 ரூபாய் கட்டுங்கன்னு சொன்னாங்க. கட்டினேன். அப்புறம் அதுக்கு பின்னால் என்ன பண்ணால், நான் கொல்லிமலைக்கு ஊழியத்துக்காக போனப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க நீங்கள் கட்டின பணத்துக்கு அப்படின்னப்போ நான் அதை வந்து யோசிக்கல. அது அவ்வளோ செய்யணுன்னு ஒரு யோசனை எனக்கு இல்லை. சரி பண்ணிக்கலான்ட்டு நீங்கள் இப்போ கட்டின பணத்துக்கு வந்து பண்ணிக்கங்க அப்போ சொன்னப்போ நான் வந்து திரும்ப சேலம் வரும்பொழுது சரி எனக்கு இந்த பணம் கட்டும்படியாக அவர் சேலத்தில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தார். சரி அந்த ஐயா போய் பார்க்கலாம், அவர்கிட்ட சொல்லி இந்த பணத்தை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. அப்போ ஒரு தடவை என்னாச்சு, பெங்களூர் போகும் பொழுது அந்த கம்பெனி இருந்தது, ஒரு ஷாப் காம்ப்ளெக்ஸில் அந்த கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனிகிட்ட நான் போய் பேசியிருந்தேன், நீங்கள் அதை கட்டிவிடுங்க, எல்லாம் உங்களுக்கு வந்து முடிஞ்சோடனே எல்லாம். என்ன இப்போ என்ன ஆச்சுன்னா, இங்கே எனக்கு ரெப்ரசன்டேட்டிவ் சேலத்தில் இருந்து அந்த பணத்தை வாங்கி கட்டினவர்
திடீர்னு போய் அவரை சந்திக்கலான்னு போனால் அவர் செத்து போயிட்டார். சரி, ஒசூரில் போய் பார்த்தா அந்த கம்பெனியை மூடிட்டாங்க. எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு சார். அந்த கம்பெனி பெரிய ஒரு கம்பெனி, அதை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்கெல்லாம் ஆந்திரா போயிட்டாங்க சார். கம்பெனியை எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்கன்ட்டாங்க. அவ்வளோதான். இப்போ நான் அத்தனை வேஸ்ட்டு தான். 5000 சதுரடி ஒருவேளை அன்னைக்கு நான் அதை கட்டி இருந்து அதை வந்து நான் தக்க வச்சுருந்தேன். இன்றைக்கி பல கோடிக்கு போகும். இப்போ நான் அதை வந்து யோசிக்கிறேன், ஏன் ஆண்டவர் இதை இப்படி என்னுடைய வாழ்க்கையில் பேசாமல் எனக்கு இது கிடைச்சிருந்தா நான் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல கஷ்டமில்லாமல் இருந்திருப்பேனே. இன்னொரு இடமும் அதே மாதிரி தான் ஆச்சு. என்னுடைய மகனை படிக்க வைக்கணும், ஒரு டாக்டர் படிக்க, ரஷ்யாவில் படிக்கணும். ஒரே ஒரு சாதாரண அடி 32 ரூபாய்க்கு வாங்கினா ஒருத்தர் வந்து என்கிட்ட 34 ரூபாய்க்கு அடி வாங்கிட்டு போயிட்டார். அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது பல லட்சங்கள். ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் அனுமதிச்சார்? அப்போது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, நான் விசுவாசத்தில் நடக்க முடியாதான், தரிசனத்தை நடக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்லலை. விசுவாச பாதையில் இன்றைக்கி என்னுடைய தேவையின் மத்தியில் நான் கடந்து போகிறேன். என்னுடைய தேவை ஆண்டவர் இது விசுவாச வாழ்க்கை. அது இட்ஸ் லைஃப் ஆஃப் ஃபெய்த். ஆகவே கிறிஸ்தவன் என்பவன் லைஃப் ஆஃப் ஃபெய்த்துக்குள்ளே வர விசுவாச வாழ்க்கை முறை எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான். விசுவாசத்தை இருக்கோ இல்லையோங்கிறத நீங்கள் சும்மா வந்து சில காரியங்களுக்காக மட்டும் சோதித்து பார்க்குறதில்ல. இப்போ எனக்கு பணத்தை வந்தால் விசுவாசம் இருக்கா, அல்லது என்னுடைய ஒரு வேலைக்கு விசுவாசம் இருக்கா, என்னுடைய உயர்வுக்கு விசுவாசம் இருக்கா. இதுதான் இன்றைக்கி நிறைய சபைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு உன் பொண்ணு கல்யாணம் ஆகுன்னா விசுவாசம் இருக்கா, உன் பையனுக்கு கல்யாணம்னா விசுவாசம் இருக்கா, அதுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். சிலர் வந்து சபையில் இருக்கிறவங்க ஊக்கமாக வந்து வீட்டில் எல்லாம் முழங்கால் படிட்டு உபவாசம் பண்ணி எல்லாம் ஜெபம், ஆண்டவரே இந்த பிரச்சனை எப்படியா தீர்த்தணும். இது விசுவாச வாழ்க்கையே அல்ல. இது விசுவாசமும் அல்ல. விசுவாச வாழ்க்கை என்பது அனுதின வாழ்க்கையில் உங்களுடைய தேவையின் மத்தியில் தேவனை சார்ந்து இப்போ விசுவாசம் இருக்குன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்னா, நான் விசுவாச வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, இன்றைக்கி எனக்கு தேவை இருக்குது, அதை எப்படி ஆண்டு சந்திக்கிறேன், அந்த தேவைக்கு ஆண்டு நான் சார்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா. அது பலவிதமான சவால்கள் இருக்குது. பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்போ விசுவாசத்தில் நான் இருக்கிறேன்னு சொன்னால், அந்த விசுவாச வாழ்க்கையில் நான் வாழுகிறது ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் அந்த இடத்துல எனக்கு உதவி செய்வார். இந்த காரியத்தில் ஒரு சவரிடத்தில் பேசுகிறேன்னா காரியத்தில் ஆண்டு உதவி செய்வார். நான் ஊழியம் செய்கிறேன்னா, நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஆவியானவர் நம்ம பேசணும். அதில் அது என்னுடைய ஒவ்வொரு அடியிலுமே நான் விசுவாசத்தை பிரயோகிக்கிறேன். ஏதோ ஒரு சில காரியங்களுக்காக விசுவாசத்தை பிரயோகிக்கிறதில்ல. அப்போ விசுவாசம் உள்ளதா இல்லைன்னா அது நம்ம வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து அனுதினமும் நடைபெறும்படியான காரியமாக தான் இருக்கும். நான் ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னால், பவுல் யாக்கோபை தான் சொன்னார், நீ விசுவாசம் இருக்குன்னு சொல்கிற, கிரியையில் காமிப்பா, உன் கிரியை செத்துதான் இருக்கு. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து விசுவாசம் இருக்குதா இல்லையாங்கிறத ஆவியானவர் என்னுடைய சாட்சி எடுக்கிறேன். நான் என்னுடைய பிள்ளை, நான் ஒரு ராஜாவின் பிள்ளையாக இருந்துட்டு நான் ஒரு போய் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பேங்களா? அது எப்படி நான் இப்போ என்ன ராஜாவின் பிள்ளைன்னு நான் சொல்ல முடியும்? என் தேவன் அவர் மிகப்பெரியவர். அந்த ஒரு வாழ்க்கையில் நான் வாழுவேன். நான் இப்போ ஒரு டாக்டராக இருக்கேன்னா சும்மா போய் எதை சொல்கிற ஒரு பேச்சுக்கு ஒரு இது இருக்குது, நான் போய் பஸ் ஸ்டாண்டில் போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்க முடியுமா? செய்ய முடியாது. இந்த இதுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது, இந்த இதுக்குன்னு ஒரு தொழிலுக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த நிலையில் நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குது தான் முக்கியம். ஆகவே இன்றைக்கி வந்து நிறைய போதனைகள் சரியில்லை, தவறான உபதேசங்கள் மலிஞ்சு கிடச்சிச்சு. நீங்கள் இதாகுன்னா இப்போ வந்து உதாரணமாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னுடைய அச்சனை ஒருத்தர், அவர் கை கால் கொஞ்சம் அவருக்கு முடியாது. ஒரு பெரிய அற்புத கூட்டம் நடந்தது. அற்புத கூட்டம் நடந்த உடனே அவர் பிரசங்க வந்தார், இந்த மாதிரி ஒரு பேரை சொன்னார். அவர் ஒரு கை ஒரு கால் அவருக்கு ஆரம்பத்திலே முடியல, அவர் கொஞ்சம் சில ஃபிட்ஸ் வந்து இந்த மாதிரி பேசணுன்னா அது மேடை கொண்டாங்க. மேடை நின்ன உடனே அங்கே அவ்வளவு உடனே கற்பர் அற்புதம் செஞ்சிட்டாரு, அதை ஆண்டவர் அற்புதம் வேண்டாம், எல்லாம் ஒரே ஆர்ப்பாட்டம், அது முடிஞ்சு போச்சு. ஒரு வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டில் ஃபோட்டோ எடுத்து சாட்சி எழுதுனோம் நாங்கள். அப்போ இவங்க கேட்டாங்க, எங்களுடைய எங்களுடைய மாமியார் இருந்தாங்க எல்லாம், பிரதர் இது ஒன்றுமே நடக்கலையே பிரதர், இப்படியே தானே இருக்குது. ஆனால் அன்றைக்கி ஸ்டேஜில் அத்தனை கூட்டம் பார்த்துருச்சு, இவர் அற்புதம் சுகப்பட்டுட்டார்னு. ஆனால் நடக்கலையே, எப்படி பிரதர் இதை நம்ம பொய் சாட்சியை எழுத முடியுமா அப்படின்னா ஒன்றே ஒன்று சொன்னாங்க, உங்களுக்கு விசுவாசம் இல்லை.
உங்களுக்கு விசுவாசம் இல்லை, ஆண்டவர் அற்புதம் செய்யலை. இது தந்திரங்க. இது இது ஒரு பயங்கரமான இது தந்திரம். டிசீவிங் பீப்புள். இன்றைக்கி நிறைய அற்புதம் செய்கிற உண்மையாக ஊழியக்காலத்தில் நீங்கள் போய் பாருங்கள். பெரிய பெரிய அற்புதம் செஞ்சிட்டாங்க. லெட்டர் எடுத்து வாசிக்கிறாங்க, புற்றுநோய் சரியாயிடுச்சு, சர்க்கரை சரியாக போச்சு, அது சரியாச்சு, அது சரியாச்சு. ஆனால் உண்மையாக நீங்கள் போய் பாருங்கள், எய்ட்ஸே சரியாச்சுன்னு கூட்டத்தில் வந்து சாட்சி சொல்கிறாங்க. எப்படி எய்ட்ஸ் சரியாச்சு? உன் பிளட் எடுத்து எய்ட்ஸ் ரத்தம் பார்த்துருக்கா? சர்க்கரை வியாதி சரியாயிடுச்சுன்னா சர்க்கரை வியாதி உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி சரியாக இருக்கும்? உண்மையிலே நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான காரியங்கள் வந்து இது எல்லாம் ஏமாத்து வேலைங்க, ஹம்பக்குது. சும்மா இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் என்பது அது ஆர்கானிக் சேஞ்ச். அது கை முடங்கி இருந்தது, அது உடனே அதை ஆண்டவர் சரிப்படுத்தினார். கையை நீட்டினார், முடமாக இருந்த கை நீட்டு, அது வந்துட முடியும். அதனால் பிரதர்ஸ், நீங்கள் நிறைய இப்போ இன்றைக்கி ஊழியர்களை அவங்களுக்கே தெரியும் இது பொய்ன்றதே தெரியும், ஏமாத்து வேலைன்னு தெரியும். ஸோ அதனால் வந்து வேதத்தை சரியாக நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் இது தெரியுங்க. அவங்களுக்கு தெரியும். இப்போ லெட்டர் எழுதுகிறாங்க, இந்த மாதிரி சகோதரி ரேடியோ டிவி மேலே கையை வச்சாங்க, டிவி மேலே கையை வச்ச உடனே எனக்கு சுகம் கிடைச்சது. பாருங்கள், இதெல்லாம் என்ன போடுறேன்னு பார்த்து ஒரு பிரபலமான ஊழியக்காரர் எடுத்து வாசிக்கிறாரு. இதை பாருங்க, அற்புத சுகம். கட்டி பாருங்கள், கட்டி உள்ளே இருந்ததான். கட்டி உள்ளே இருந்ததுன்னா மாத்திரை மருந்து எடுக்காமல் சாகவே முடியாது, இதை தூங்கவே முடியாது. ஆகவே நான் வந்து அன்றைக்கி டிவியில் கையை வச்சோன்னே ஜெபம் பண்ண உடனே சரியாயிடுச்சு அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. அதை கட்டியை போய் ஆராய்ச்சி பண்ணல, ஒன்றும் பண்ணல, எனக்கு வலி இல்லை. அப்போ இந்த ஊழியக்காரர் எடுத்து 10 வருஷமாக கஷ்டப்பட்ட இந்த சகோதரி அற்புதமாக சுகமடைச்சிட்டார். பிரதர்ஸ், ஒரு 2 minutes மட்டும் எனக்கு அப்படியே லைனில். உண்மையாக நான் சொல்கிறேங்க, எனக்கு நிறைய பேர் டெலிபரேட்டை ஏமாத்துறாங்க. அதாவது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், அற்புதம் செய்கிறவர், வல்லமை உள்ளவர். அதாவது பாருங்க, பூமியவே அப்படியே சுத்துறார் அவர். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கார். ஆனால் நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு செய்தார். நான் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தினால நம்ம டைம் ஆகிப்போச்சு. எவ்வளோ ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒரு சமயத்தில் இவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில் என் வார்த்தை அனுப்பி நான் உன்னை குணமாக்குன்னு சொன்னார். இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா? அதை 1 மாதம் கழிச்சுட்டு திரும்ப நான் அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் முற்றிலும் அது இல்லைங்க. அதாவது கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார், அதில் சந்தேகமே இல்லைங்க. ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்கிறாருன்னா இன்றைக்குமே அவரால் முடியும். கேன்சர் எந்த ஒரு பயங்கர மரித்தவர்களும் உயிரோடு எழுப்ப முடியுங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களா, என்ன வந்து இப்போ நம்ம ஒரு செத்து போனவரை கொண்டு அந்த உயிரோட எழுப்புங்கன்னு எழுப்புவாங்களா? அது வந்துங்க, நீங்கள் வந்து இதை யோசிக்கணும். என்னென்னா, அப்போஸ்தலர் நடபடிகளில் அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள்னு பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நீங்கள் வாசித்து பாருங்கள். சைன்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ். அப்போஸ்தலர்கள் மத்தியில் என்னன்னா, இவர்கள் அப்போஸ்தலர்கள், ஆண்டவர் அப்போஸ்தலர் வந்து அந்த 11 பேர் தான். யூதாஸுக்கு பின்னால் அங்கே மத்தியாஸ், கடைசியாக வந்து பவுல், சொல்லப்போனால் 13 பேர்னு கூட சொல்லலாம். அதுக்கு மேலே யாருமே அப்போஸ்தலர்களே கிடையாது. அப்போஸ்தலர்னா தே ஆர் அனாயிண்டட் பை காட். அவன் நிழல் பட்டால் கூட சுகமாச்சு. இன்றைக்கி நம்முடைய ஊழியருடைய நிழல் பட்டால் சுகமாங்களா? அது கை தூக்க பிரதர் ப்ளீஸ். ஜான் மைக்கேல் பேசுறேன் பாஸ்டர். சொல்லுங்க மைக்கேல். பாஸ்டர், நம்ம எவ்வளவுதான் விழிப்புணர்வோட நான் இருந்தாலும் திடீர்னு விழுந்துடுறேன் பாஸ்டர். நிலைச்சு நிற்க முடியாத சூழ்நிலையில ஜெபம் பண்றேன், விசுவாசமா இருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்றோம். சரிங்க. ஆனா நிலைச்சு நிக்க முடியாம திடீர்னு அதை மீறி நம்ம அந்த விழுந்துடுறேன் பாஸ்டர். அதுல இருந்து எப்படி நம்ம விடலாம்? அதுக்கு என்ன காரணம்? ஜான் மைக்கேல், என்னன்னா இதில் நம்ம போராடித்தான் ஆகணும்னு வைங்களேன். அது ரத்தம் சிந்தப்படத்தக்க நீங்கள் போராடவில்லையேன்னே பைபிள் சொல்லுது. இப்போ இது வந்து ஒரு போராட்டம் தான். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் எல்லாம் ஜெற்றிட்டேன்ல, இட்ஸ் அ பேட்டில் தான். ஆனால் நம்ம இன்னும் நல்ல சத்தியத்தை தெளிவாக ஒன்று வந்து சத்தியத்தின் தெளிவு. ஏன்னா நம்ம இந்த கோர்ஸில் கூட என்ன யோசிக்கிறேன்னா, மற்ற
அந்த ட்ரெடிஷ்னலாக பைபிள் காலேஜ் மாதிரி போகாமல் இப்போ அடுத்தது நம்ம வேதத்துக்குள்ளேயே போகிறோம். வேதத்துக்குள்ளே போகும் பொழுது பல சத்தியங்களை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். இந்த வேதத்தோடு நடைமுறை வாழ்க்கையில் ஒத்துவதுமான ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் சத்தியம் தெளிவாக அறிந்திருந்தோம் வேதம். இப்போ எனக்குமே பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணமாக நான் ஒரு சர்ச்சில் 17 வருஷம் இருந்தேங்க. 17 வருஷம் நான் ஒரு இந்து கான்வெர்ட்டு. எனக்கு சத்தியம் சரியாக தெரிய வாய்ப்பே இல்லை. எனக்கு பைபிளை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுங்கிறது எனக்கு தெரியாது. பைபிளை நான் பார்த்தது கிடையாது. இது நான் இருந்த பகுதியிலலாம் கத்தோலிக்க மக்கள் இருந்தாங்க. அந்த மாதா சிலைக்கு போய் அங்கே இயேசு சிலையை கும்பிடுவோம், அதை முத்தம் பண்ணுவோம். இதுதான் எனக்கே தெரியும் சின்ன வயசில். அவ்வளோதான், அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. பைபிள்ன்றதை பற்றி எனக்கு உண்மையாலுமே தெரியாது ஓப்பனாகவே. அதில் 2 ஏற்பாடு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ நான் ஒரு பாரம்பரிய சபைக்கு நான் ஃபஸ்ட்டு போக ஆரம்பித்தேன். பாரம்பரிய சபைக்கு போகும் பொழுது நான் எதிர்பார்த்தது வேறு மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா எனக்குள்ளேயே ஒரு கிறிஸ்துவ அளவுன்ற ஒரு மேலான அளவுன்னு நான் யோசனை பண்ணும்போது நான் போய் பார்க்கும்பொழுது எனக்கு ஏமாற்றமாக தான் இருந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு நண்பரோடு பழகும் பொழுது அவர் ஒரு போகிற சர்ச்சுக்கு நான் போக ஆரம்பித்தேன். அந்த சபையோடு நான் 17 வருஷம் இருந்தேங்க. ஒரு ஆர்மேனியன் சர்ச்சு, நல்ல சர்ச்சு, நல்ல அருமையான மக்கள். நான் யாரையுமே எந்த சபையுமே குற்றம் சாட்ட விரும்பலை. போதனை சரியில்லைன்னும் போது அதை நான் எடுத்து சொல்கிறது தான் ஒழிய எந்த சபையுமே நம்ம குற்றம் சாட்ட விரும்பலை. நம்ம பரிபூர்ணமானவர்கள் அல்ல. ஈவன் ரிஃபார்ம்டான அவங்களும் ரிஃபார்மில் சொல்லப்போனால் நிறைய சரியில்லாத நிறையா இருக்குது. இப்போது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, 17 வருஷங்கள் எனக்கு தோல்வி மேலே தோல்வி, பாவத்தின் மேலே வெற்றி இல்லைன்னு வைங்களேன். நான் திரும்ப அதே செஞ்சிட்டு இருந்தேன். தப்பு செய்யக்கூடாதுன்னு தெரியும் எனக்கு. தப்பு செய்வேன். ஐயோ நான் ஏன் செஞ்சேன், அவரை மனம் திரும்புவேன். இப்படித்தான் 17 வருஷம் என்னுடைய. அப்போ இது விடுதலையே இல்லையா? ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை எல்லாம் இருந்தது. ஆனால் உண்மையாலுமே சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக ஆண்டவர் என்னை கொண்டு வர ஆரம்பிக்கும் பொழுது நான் விடுதலை பார்க்க முடிந்தது. சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனால் ஒரு பக்கம் ஜான் மைக்கேல், நீங்கள் ஒன்று நீங்கள் அந்த நம்பிக்கையை விட்டுற வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக அவங்களை தொடர்ந்து அந்த சத்தியத்துக்குள்ளே இவ்விதமான சில நடைமுறை காரியங்களை நம்ம பார்ப்போம். இந்த சத்தியத்தை தெளிவாக அறிஞ்சிக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் வைங்களேன். அதாவது ரட்சிப்பை பற்றிங்கிறத பற்றி, ரட்சிப்புங்கிறது தெரியுதில்ல, ரட்சிப்பை பற்றி சரியான விதத்தில் நான் எது ரட்சிப்புங்கிறது எது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் எனக்காக என்ன செய்து முடித்தார், என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன. பவுல் ரொம்ப அழகாக போராடுறார். பவுலே ரோமர்கள் 20 நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமை செய்கிறேன், போராட்டத்தை பார்க்குறோம். ஆகவே போராட்டம் இல்லாமல் இல்லை, ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவின் வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் பொழுது சத்தியத்தையும் அறிவில் சத்தியம் உள்ள விடுதலையாக்கும். அப்போ நான் அந்த 17 வருஷம் அந்த சபைக்கு இருந்ததுக்கும் அதுக்கு பின்னால் இந்த கிருபையின் சத்தியத்தை அறிந்து வர்றதற்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், இந்த சத்தியம் எனக்கு தெளிவை கொடுத்தது, அதோடு கூட எனக்கு விடுதலையும் கொடுத்தது. ஆகவே நீங்கள் வருகிற காலங்களில் தொடர்ந்து அந்த சத்தியத்தின் அடிப்படையில் வாழுவதற்குரிய கிருபை ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் சில சமயங்களில் நீங்கள் போராட்டம் இருக்கலாம், சோர்ந்து போகாதீங்க, முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் ஆனால் வருகிற காலங்களில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க முடியும். ஏன்னா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு வெற்றியை பார்க்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் அந்த வெற்றியிலேன்னு வாஞ்சிக்கிறத குறித்து நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னு கேட்டால், நம்முடைய உண்மையான நிலையை அறிந்து கொண்டு அவருடைய சமூகத்தில் போகும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. சந்தேகமே இல்லை, 100க்கு 100 சொல்கிறேன். அதை நான் முழுசாக 100க்கு 100 பர்ஃபெக்ட்னு சொல்ல வரல. ஆனால் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அந்த விடுதலையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை தாழ்மையான அறிக்கை செய்ய முடியும். அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆகவே நீங்கள் ஜெபிக்கலாம். சத்தியத்தை அறிஞ்ச தெளிவான விதத்தில் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை பார்க்க முடியும். ஸோ ரொம்ப சந்தோஷம் பிரதர்ஸ். நம்ம ஆல்மோஸ்ட்